ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஆன்மீக பரிகாரம் அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம், என்ன மாதிரியான ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன். என்னங்கிறத இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏப்ரல் மாதத்துடைய 7ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பங்குனி மாதத்துடைய 24ஆம் நாள். அதே போல் கிழமை திங்கக்கிழமை. நாளை நாள் வரக்கூடிய இந்த திங்கக்கிழமை ரொம்பவே முக்கியமான ஒரு திங்கக்கிழமை என்று சொல்லலாம். வாரத்துடைய முதல் நாள் திங்கக்கிழமை அதிர்ஷ்டகரமான நாள் என்று சொல்லலாம். இந்த அதிர்ஷ்டகரமான நாளில் நம்மளோட ராசிக்கு அதிர்ஷ்டம் தக்க வைத்துக்கொள்ள நாம் சில பரிகாரங்கள் செய்யணும். அது என்ன செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்லித்தரப்போகிறேன். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ வீடியோ பார்க்கக்கூடியவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் என்ன பரிகாரம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க முடியும். இந்த பரிகாரம் தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை பண்ணி பயனும் அடைய முடியும். நாளை நாள் திங்கக்கிழமை எதுவும் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திதியெல்லாம் வரல. நாளை நாள் சாதாரண ஒரு திங்கக்கிழமையாக தான் இருக்குது. இருந்தாலும் நாளைய இந்த சாதாரணமான நாளில் திருமணம் போன்ற விஷயங்கள் செய்யலாம். ஏன்னா நாளை நாள் சுபமுகூர்த்தமான நாள் என்று குறிப்பிடப்படுது. அதனால் நாளை நாள் திருமணம் போன்ற விஷயங்கள் செய்யலாம். அதுக்கு நாளை நாள் ரொம்பவே உகந்த ஒரு இதுவாக அமைந்திருக்கு. ஸோ நாளை திங்கக்கிழமையுடைய ஸ்பெஷல் இவ்வளவுதான். இப்போ நாளை நாள் பரிகாரம் செய்ய வேண்டியதை பார்க்கலாம். இந்த பரிகாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும். ஆனால் இதை செய்தால் உடனடியாக நமக்கு பலன் கிடைக்கும். நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய விதமான குழப்பங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த குழப்பங்களுக்கு காரணமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரகநிலைகள் தான். நாம் நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை. நவக்கிரகங்களால் தான் நமக்கு நிறைய குழப்பங்கள் ஏற்படுது. ஸோ மனக்குழப்பங்கள் எல்லாமே நீங்குவதற்காக தான் இந்த பரிகாரம் செய்ய சொல்கிறேன். மனக்குழப்பம் நீங்கள் இந்த எளிமையான பரிகாரம் நீங்கள் நாளை நாள் செய்தீங்கன்னா உங்களுக்கு விரைவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மனதில் நல்ல ஒரு ஆற்றலானது உருவாகும். ஊற்றெடுத்து உங்களுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஆனது ஏற்படும். சரி வாங்க, அதுக்கு என்ன எளிமையான பரிகாரம் பண்ணுங்கிறத பார்க்கலாம். ஆக்சுவலி ஒருவர் நல்ல நிலையில் இருக்கிறார் என்பதற்கு அவருடைய மன ஆரோக்கியம் என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஸோ நாம் நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை. நமக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மன ஆரோக்கியம் சரியாக இருந்தால் தான் நம்மளுக்கு நல்லா இருக்குங்கிற மாதிரியே ஃபீல் வரும். அதனால் மன ஆரோக்கியம் என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக திகழ்கிறது. மனம் எந்த அளவிற்கு தெளிவாக ஆரோக்கியமாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு நம்மளுக்கு வாழ்க்கை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சீரும் சிறப்போடு இருக்கும். மனதிலெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தெளிவில்லாமல் குழப்பத்தில் இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியாது. இது நம்ம பலரும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அனுபவபூர்வமாக பார்த்து இருப்போம். அது மட்டும் இல்லாமல் கேட்டும் இருப்போம். அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த மனதில் இருக்கக்கூடிய குழப்பத்தை நீக்குவதற்கு செய்யக்கூடிய ஒரு பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பரிகாரம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும். ஆனால் இதை செய்தால் உங்களுக்கு உடனடி தீர்வு கிடைக்கும். மனதளவில் குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அந்த குழப்பத்திலிருந்து விடுவு காலம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த வாய்ப்பை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. மிஸ் பண்ணாமல் இந்த பரிகாரத்தை பற்றி தெரிந்துக்குங்க. இந்த பரிகாரத்தை மறக்காமல் பண்ணி பயன்பெறுங்க. இந்த பரிகாரம் யார் வேணாலும் பண்ணலாம். இவங்க தான் பண்ணும் அவங்க தான் பண்ணும் அப்படிங்கிற எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாமே எழுத போகிறீங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எக்ஸாம் பற்றி நிறைய மனக்குழப்பம்லாம் இருந்தால் மனக்குழப்பம் நீங்கள் எளிமையான பரிகாரம் இப்போ நான் சொல்கிறத செய்யலாம். எக்ஸாம் மட்டும் கிடையாது, வேறு ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்து மனக்குழப்பம் இருந்தால் அந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கிடைக்க மனக்குழப்பம் நீங்கள் யார் வேணாலும் இந்த எளிமையான பரிகாரம் செய்யலாம். ஆக்சுவலி இவங்க தான் செய்யணும்
அவங்க தான் செய்யணும் அப்படிங்கிற எந்த ஒரு கண்டிஷனுமே கிடையாது. மனக்குழப்பம் இருக்கக்கூடிய யார் வேணாலும் இந்த எளிமையான பரிகாரம் இப்போ நான் சொல்கிறத செய்யலாம். யார் செய்தாலும் அவங்களுக்கு தீர்வு மனக்குழப்பம் நீங்கும். ஸோ அப்படி நீங்கள் என்னதாண்டா பண்ணும், டக்குன்னு சொல்டா, இவ்வளோ நேரம் பிளேடு போட்டது போதும் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க. சரி வாங்க, இப்போ நான் உங்களுக்கு டக்குன்னு சொல்கிறேன் என்ன பண்ணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் கரெக்டாக நான் சொல்வதை அப்படியே பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு பரிகாரம் பலிக்கும். ஆக்சுவலி ஒருவருக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடல் ஆரோக்கியம் சீராக இருக்க வேண்டும் என்றால் அவருடைய மனது தெளிவாக இருக்க வேண்டும். மனதில் 1008 எண்ணங்களை போட்டுக்கொண்டு இப்படி நடக்குமோ அப்படி நடக்குமோ என்று குழம்பிக்கொண்டே இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அந்த நாளையே மனக்குழப்பம் மட்டுமே மிஞ்சும். வேறு எதுவுமே நமக்கு பாசிட்டிவாக நடக்காது. ஸோ அதனால் நம்ம பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு மனதில் ஃபஸ்ட்டு தெளிவு இருக்கணும். இன்னும் சிலர் கூடலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முடிந்து போன பிரச்சனைகளை கூட நினைத்து இப்படி செய்திருந்தால் இப்படி ஆய்ந்திருக்குமோ என்று முடிந்ததை பற்றியே யோசித்து கொண்டிருக்கிறவங்களும் இருப்போம். இப்படி இதுவும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வகையில் மனக்குழப்பம் ஏற்படுவதற்குரிய காரணமாக திகழ்கிறது. எது நடந்தாலும் அது நன்மைக்காகவே நடந்தது, இனிமே நடக்க போகிறது நன்மைக்காகவே நடக்கும் என்ற ஒரு தெளிவான மனநிலையை பெற வேண்டும். அதற்கு தெய்வ நம்பிக்கை என்பது பெரிதும் நமக்கு வாழ்க்கையில் துணை புரியும். மேலும் இந்த தெய்வ நம்பிக்கையோடு சேர்த்து நாம் செய்யக்கூடிய சில பரிகாரங்கள் நம்மளுடைய மனக்குழப்பத்தை நீக்கி தெளிவான மனநிலைக்கு நம்மளை ஆளாக்கும். அது என்னங்கிறத தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த பரிகாரத்தை நாளைய திங்கட்கிழமை செய்ய வேண்டும். இந்த பரிகாரத்திற்கு நமக்கு தேவைப்படுவது 2 இலைகள் வேண்டும். ஒன்று துளசி, மற்றொன்று புதினா. துளசியிலும் புதினாவிலும் பல அற்புதமான மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்கு. இவை இரண்டையுமே நாம் பரிகாரத்துக்கு பயன்படுத்தணும். இவை இரண்டையுமே வெறும் வயிற்றில் நாம் சாப்பிடும் பொழுது நம்ம உடலில் ஆரோக்கியம் மேம்படும். இது மருத்துவ ரீதியாகவே கூறப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட புதினா துளசி இலை இரண்டையுமே நாளைய திங்கட்கிழமை அன்று நாம் குளிக்கக்கூடிய தண்ணீரில் போட்டு நன்றாக கலந்து அதுக்கப்புறம் குளிக்க வேண்டும். அவ்வாறு குளிக்கும் பொழுது என்னுடைய மனது தெளிவடைந்து விட்டது, நான் நன்றாக இருக்கிறேன், எனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் என்று நேர்மறையான எண்ணங்களை மனதில் நினைத்து கொண்டு அல்லது உச்சரித்து கொண்டு நாம் குளிக்க வேண்டும். இப்படி நாளைய திங்கட்கிழமை நாம் மனநிறைவோடு இந்த விஷயத்தை செய்யும்போது நம்மளுடைய மனநிலை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சீராகும். திங்கட்கிழமை என்பது சோமவாரம் என்று அழைக்கப்படும். அதாவது சந்திரனுக்குரிய நாளாக கருதப்படுது. சந்திரன் என்பவர் மனோகாரனாக கருதப்படுறாரு. நம்மளுடைய மனநிலையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்கும் சந்திர பகவானே காரணமாக திகழ்கிறாரு. அதனால தான் அவருக்குரிய நாளைய தினத்தில் நாம் இந்த பரிகாரத்தை செய்யணும் என்பதை உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது உங்களுடைய மனநிலையில் நல்ல மாற்றமானது ஏற்படும், மனதானது தெளிவுபடும். அதனால் உடல் ஆரோக்கியமும் உங்களுக்கு மேம்படும். எளிதில் கிடைக்கக்கூடிய இந்த 2 இலைகளை வைத்து இந்த எளிமையான ஒரு பரிகாரத்தை நாளை நாள் முழு மனதோடு யார் வேணாலும் செய்யலாம். யார் செய்தாலும் நேர்மறையான ஆற்றலோடு செய்யும் பொழுது கண்டிப்பான முறையில் மனக்குழப்பம் என்பது நீங்கும். ஸோ மனக்குழப்பம் நீங்கிறதுக்கு இந்த சிம்பிளான விஷயத்தை செய்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட மற்ற வேலைகள் செய்யுங்க. நாளை நாள் விரதம் இருக்கணும், இதை பண்ணும் அதை பண்ணும் அப்படிங்கிறது எந்த ஒரு கண்டிஷனுமே கிடையாது. குளிக்கக்கூடிய நீரில் இதை மட்டும் கலந்து குளிக்கிறது அவசியம். புதினா ஒரு கைப்பிடி, துளசி ஒரு கைப்பிடி இருக்கிறத போட்டு குளிங்க. எந்த அளவுக்கு சேர்த்து குளிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப 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 நல்லது. அது மட்டும் இல்லாமல் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கோவிலுக்கு போக விருப்பம் இருந்தால் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போங்க. ஏன்னா சோமவாரங்கிறதுனால சிவன் கோவிலுக்கு போனீங்கன்னா ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி குளிச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போய் சிவபெருமான வழிபாடு செய்தால் சந்திரன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு முழுசாக மனநிறைவை தருவார். அதுக்கப்புறம் என்ன, நமக்கு மனநிறைவு இருக்கும்போது நமக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும். அதனால் மனநிறைவோடு செயல்பட கண்டிப்பாக நாளை நாள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நான் சொன்னது ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு இருக்கும். நீங்கள் ஃபாலோ பண்ணுறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ஃபாலோ பண்ணி அவங்களும் பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வந்து பார்க்கட்டும். அவங்களும் வந்து நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி குளிக்கிறதெல்லாம் வந்து இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் குளித்து அவங்களுடைய மனநிறைவை வந்து ஏற்படுத்திக்கிட்டோம். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்படியான எல்லா வீடியோஸும் இதே போல் சுவாரஸ்யமாக நீங்கள் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.